கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். இதில் அமௌண்ட் கம்மியாக போட்டிங்கன்னா ஒரு மேக்கப்போ ஏதோ போனீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இதில் போட்டுடலாம், அவ்வளோதான். 2 மேக்கப் போனீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கலாம், அதை விட டபுளாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. இன்னும் இல்லை, சின்ன இடம் இருந்தால் போதும் இல்லையா. ஃபஸ்ட்டு அது கூட போட முடியாது, உங்கள் வீட்டில் வச்சே பண்ணலாம். ஒரு சேர், பிளாஸ்டிக் சேர் இருக்கும் வீட்டில், அந்த சேரில் வச்சு ஐப்ரோ எடுங்க. ஏன்னா நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். வணக்கம், என் பேர் மேனகா. நான் வந்து மதுரையில் முனிச்சாலை சிஎம்ஆர் ரோட்லேருந்து சோனாஸ் பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். பியூட்டி பார்லர்னால் உங்களுக்கு என்னன்னு எல்லாமே தெரியும். வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். ஆனால் நான் 15 இயர்ஸ் மேரேஜுக்கு முன்னாடியே நான் வந்து எனக்கு பியூட்டிஷியனாக ரொம்ப பிடிக்கும், பண்ணணுன்றது அப்போ கற்றுக்கிட்டது. அதோடு என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியலை மேரேஜுக்கு அப்புறம் பேபிஸ் இந்த மாதிரி வரவும் பண்ண முடியலை. ஆனாலும் எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணுவேன். அவங்க வீட்டுக்கு கூட போய் ஃபேஷியல் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் குறையாமல் தான் இருந்துச்சு, பண்ணணும்னு. அதனால் நான் வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட கேட்டு கொஞ்சம் வெளியே போக நிறைய பண்ணேன் ஃபேஷியல். அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் நிறைய கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு பண்ண நிறைய கஸ்டமர் எனக்கு கிடைச்சாங்க. அவங்கள வச்சு நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு குட்டியாக தான் இருக்குது வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் கூப்பிடுவாங்க, ஹெச்டி மேக்கப், ஹேர்பிரஷ் மேக்கப், இந்த மாதிரி நிறைய மேக்கப்பும் வெளியே போயிட்டு வருவேன். இப்போ மேக்கப்புக்காண்டி நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா மேட் அகாடமியில் கூட நான் வந்து மேக்கப் இப்போ தான் முடித்தேன். மேக்கப்ன்றது நான் முன்னே முடிச்சிட்டேன். இன்னும் அடுத்த லெவல் நம்ம பண்ணணும்னு சொல்லி நான் வந்து மேட் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்கப் இப்போ முடித்ததுக்கப்புறம் தான் இந்த பார்லர் வந்து நான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து சிம்பிளாக தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேருமே நான் செகண்டில் தான் வாங்கினேன். நான் வந்து இதில் வர்ற காசை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன். யாருக்கிட்டேயும் நான் அமௌண்ட்டோ எதுவுமே கேட்கவே இல்லை. நான் இதில் பண்ணதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு வந்திருக்கேன். சப்போர்ட் வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்குது கண்டிப்பாக. மார்னிங் மேக்கப்புக்கு 4 o'clock இந்த மாதிரி நான் போகிறேன்னா அவங்க தான் வந்து என்னைய அங்கே விட்டுட்டு பிக்கப் பண்ணிட்டும் போவாங்க, அவங்க தான் அவங்க விட்டுட்டும் போவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த பிஸ்னஸ் வந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நிறைய அமௌண்ட் போட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணணும் வைக்கணும்லாம் கிடையாது. நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே வந்து இந்த அகாடமி இந்த மாதிரி நிறைய இடம் இப்போ எங்கே பார்த்தாலுமே எந்த பார்லர்லையுமே கிளாஸ் மாதிரி போட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நிறைய விருப்பம் இருக்கும். நம்மளுக்கு பண்ணுறதோட இன்னொருத்தவங்களுக்கு பண்ணணுன்றது வந்து இருக்கும். ஒரு பார்லரையோ எங்கேயோ போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இவ்வளோ அமௌண்ட்டு தான், கம்மியான அமௌண்ட்டு தான் சொல்லுவாங்க. பேசிக் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். பேசிக் 20,000 15,000 இந்த மாதிரி வரும். அடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு இந்த செமினார் இந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு மேக்கப் சின்ன மேக்கப்பாக அவங்க பண்ணுறதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக நம்ம கற்றுக்கலாம். வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் அமௌண்ட் கம்மியாக போட்டிங்கன்னா ஒரு மேக்கப்போ ஏதோ போனீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இதில் போட்டுடலாம், அவ்வளோதான். 2 மேக்கப் போனீங்கன்னா நீங்கள் இந்த 15,000 கட்டினது வந்து சரி பண்ணிக்கலாம். பெரிய அமௌண்ட் போட போகிறது கிடையாது. நீங்கள் போட்ட அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கலாம், அதை விட டபுளாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால் நிறைய அமௌண்ட் போடணுன்ற அவசியமே இல்லை. சின்ன இடம் இருந்தால் போதும் இல்லையா. ஃபஸ்ட்டு அது கூட போட முடியாது, உங்கள் வீட்டில் வச்சே பண்ணலாம். ஒரு சேர், பிளாஸ்டிக் சேர் இருக்கும் வீட்டில், அந்த சேரில் வச்சு ஐப்ரோ எடுங்க. ஏன்னா நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கே போனாலும் அவங்க வீட்டில் சேர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்பேன். சேர் இருக்கும், ஓகே. அப்போ எவ்வளோ வாங்குவோம்? 20 ரூபா 25 ரூபா அப்படி தான் வாங்குவோம். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு த்ரெட்டிங் நூலே பார்த்திங்கன்னா 25-30 தான் வரும். ஆனால் நம்ம ஒரு ஐப்ரோ எடுத்தோம்னால இப்போ பார்த்திங்கன்னா ஐப்ரோக்கே 50. அப்போ அந்த நூலில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்கு ஐப்ரோஸ் எடுக்கலாம். அப்போ அதில் உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு தானே வருது. ஃபேஷியல் கிட்டுன்னே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டில் வந்து ஒரு டைம் நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு சின்ன கிட்டே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் 4 பேர் பண்ணலாம். 3 பேர் 4 பேர் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு அமௌண்ட் வரதான் செய்யும். நம்ம பண்ணுற வேலை தான் எதுவுமே. நம்ம வந்து கஸ்டமர் வர்றாங்கனாலும் அவங்கள அன்பாக ஆதரித்து வந்தவங்கள வந்து இது பண்ணோம்னாலே போதும். நம்மளை தேடி அடுத்த வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் வந்து என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் 8th தான் படிச்சிருக்கேன்.
அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் படிக்க வசதி இல்லை, 5 பொண்ணுங்க நாங்கள். அதனால் எங்கள் அக்காலாம் இருந்தனால படிக்க முடியலை எங்களுக்கு. 8 வரைக்கும் தான் நான் படித்தேன். ஆனால் எனக்கு அந்த வயசுலேயே இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்துச்சு. அப்போ வெறும் 6000 தான் கேட்டாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த கிளாஸ். அந்த 6000 கூட இல்லை. அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவோம். திருப்பூர் போய் கொஞ்சம் வேலை பார்த்து அதுலேருந்து தான் நான் இந்த மாதிரி கிளாஸ் போய் அங்கேயே வேலை பார்த்து 2 வருஷம். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே போய் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். எதை கற்றுக்கிறதுனால நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சமையல் கற்றுக்கணுன்னா கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே கற்றுக்க முடியும். சும்மா போய் நம்ம கற்றுக்க முடியாது. இப்போ பியூட்டிஷியன் பழகணும், நம்ம நிறைய காசு செலவு பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. கம்மியான காசுலேயே நிறைய இடத்துல எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி நிறைய காசு ஆகும் பழகுறதுக்கு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. பேசிக்கே கம்மியான பட்ஜெட்லேயே இருக்குது. அந்த மாதிரி பண்ணியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இது என் சைடில் இருந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப்புக்கெலாம் வெளியே போவீங்க. அப்போ போகும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்களா, கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி பார்த்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போய் அவங்க முன்னாடி நம்ம இது இல்லை அது இல்லைன்னு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே உங்கள் கடையில் இருந்து கிளம்பும்போது உங்களோட திங்ஸ் கரெக்டாக இருக்கா, நீங்கள் என்ன அங்கே கொண்டு போகணுமோ எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஐலைனரோ மஸ்காரா போடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக இழிவிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக அவங்களுக்கு யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் வச்சுருப்பீங்க. லைட்டாக அந்த ஃபவுண்டேஷனை வச்சு லைட்டாக இந்த கார்னரோ இழிவிடுச்சுன்னா நீங்கள் இதை லைட்டாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், கரெக்டாக ஆயிடும். அப்புறம் லிப்ஸ்டிக் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணி போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அவங்க மேக்கப் போகிறோம், அவங்க ஐப்ரோஸில் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேசர் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. டக்குன்னு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாமா, அந்த ரேசர் வச்சு நம்ம அவங்க ஐப்ரோஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐப்ரோஸ் கரெக்ட் பண்ணாமல் நம்ம ஐப்ரோஸை வரையவே முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே ஒரு ரேசர் கையில் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ராவோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ரேசர் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ் நல்லா ஒரு கும்முன்னு அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஐஸ் பேக் அவங்க ஃபேஸில் ஐஸ் பேக் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஐஸ் பேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இம்போசிங்காக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்லர் போனீங்கன்னா ப்ளீச் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ப்ளீச்லாம் பண்ணாதீங்க. ப்ளீச் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். ட்ரை ஆகும்போது அது என்ன ஆகுது, வெள்ளையாக காட்டணுன்றதுக்காண்டி அது ட்ரை ஆகுது. ட்ரை ஆகும்போது கொஞ்சம் நாள் ஆக சுருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும்போது நம்ம இந்த ப்ளீச் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்கின்னு பார்த்திங்கன்னா இதாகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் வீட்லேயே ஏதாவது பண்ணிக்கிற மாதிரி நிறையா இப்போ தான் உங்களுக்கு செல்லு கையிலே இருக்குது, அதில் நிறையா டிப்ஸ் கொடுக்குறாங்க. வீட்லேயே இருக்கிற ப்ராடக்டை வச்சு என்ன பண்ணலான்னு பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஏதோ க்ரீமை போட்டு அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆல்ரெடி சென்சிட்டிவாக இருக்கும்போது நம்ம இன்னும் போட அது என்னாவும் புதறதான் செய்யும். அதனால் அந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துப்பாங்க. இப்போ என்னோட கதையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். என்னோட சப்போர்ட் எதுவும் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். என்னோடய நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது மேக்கப் பண்ணணும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு மேக்கப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம்.